இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 58லிருந்து 79 வரைக்கும் 79 வரைக்கும் 22 செய்யுள். அனாதி முத்த சித்துரு என்பதற்கு 22 செய்யுள். என்னென்ன செய்யுள் எதை சொல்றதுன்னு சும்மா ஒரு பொதுவாக பின்னாடி உள்ள போகும்போது பார்த்துக்கலாம். இறைவனது பொது இலக்கணம் 58லிருந்து 80 வரைக்கும் சொல்றாரு. 58லிருந்து 80 வரைக்கும் என்ன செய்யறாருங்க? இறைவனது பொது இலக்கணம் சொல்றாரு. எண்பத்தி 81லிருந்து 84 இது அடுத்த 3வது அதிகாரத்துக்கு போகுது. இருந்தாலும் கருத்து இதெல்லாம் இருக்கு. 81லிருந்து 84 வரைக்கும் சக்தியின் இலக்கணம், சக்தியினுடைய இலக்கணம். 81லிருந்து 84 வரைக்கும். 85லிருந்து 88 வரைக்கும் சக்தியினுடைய வடிவம் சொல்ற. சக்தியினுடைய வடிவம் 85லிருந்து 88 வரைக்கும். சக்தியின் தடத்தை இலக்கணம் 89. இது 3வது அதிகாரத்தை சேர்த்து நான் சொல்றேன். 2, 3 சேர்த்து வரும். சிவத்தினுடைய சொரூப இலக்கணம் 90. சிவத்தினுடைய சொரூப இலக்கணம் 90. சரி, இப்போ நம்ம பாட்டுக்குள்ள போயிடலாம். 2வது அதிகாரம் 58 அனாதி முத்த சித்துரு என்பதை நிறுவுவதற்காக 58வது பாட்டு. அருவமோ உருவா ரூபம் ஆனதோ அன்று நின்ற உருவமோ உரைக்கும் கர்த்தா வடிவு எனக்கு உணர்த்து இங்கு என்னில் அருவமும் உருவாரூபம் ஆனதும் அன்று நின்ற உருவமும் மூன்றும் சொன்ன ஒருவனுக்கு உள்ளவாமே. உரைக்கும் கர்த்தா வடிவு. நீங்க அப்படியே சுப்பிரமணிய தேசிக்கு போயிருங்க. சுப்பிரமணிய தேசிய கோயில் பார்த்தீங்கன்னா உரைக்கும் கர்த்தா வடிவு, அதாவது மேலே சொன்ன ஐந்தொழில் செய்கின்ற பெருமானுடைய வடிவம். உரைக்கும் கர்த்தா, உரைக்கப்பட்ட மேல சொன்ன ஐந்தொழில் செய்த கர்த்தா யாரு? முதல்வன், உலகத்திற்கு முதல்வனாகிய பெருமானுடைய வடிவு, அவனுடைய வடிவம் அருவமோ உருவாரூபம் ஆனதோ அங்கு நின்ற உருவமோ. அவன் அருவமா உருவமா? அருவமோ உருவாரூபம் இருக்கா இல்லையா? உருவம் என்பதற்கு நம்ம தமிழ்ல பார்த்தா தெரியும் இலக்கணத்துல. ரூங்கிறது ஒரு சொல்லுக்கு முன்னாடி வர நாம எழுதுறோமா இல்லையா? ரூபம்னு எழுதுறோமா இல்லையா? ரூபம்னு எழுதுறோமா இல்லையா? இப்படி எழுதக்கூடாது, ரூ முன்னாடி போடணும். தமிழ்ல சொல்லுக்கு முன்னாடி வராத எழுத்துக்கள் இருக்கா இல்லையா? சில எழுத்துக்கள் எதுக்கு வராது? சொல்லுக்கு முன்னாடி வராது. இப்ப நம்ம எழுதுறோம் இல்லையா? எழுதுறோமா இல்லையா? முன்னாடி போடணும். இந்த லா என்பது முன்னாடி வரக்கூடாது. லட்டுன்னு எழுதுனா தப்பு, இது தப்பு. லட்டுன்னு எழுதக்கூடாது. எப்படி போடணும்? இப்படிதான் எழுதணும். அப்புறம் லயம் எழுதணுமா இல்லையா? லயம் எழுதும்போது நம்ம எப்படி எழுதுவோம்? லயம். உண்மையாலும் ஈக்கு பொருள் இல்லை, லயம் தான். லயம் என்று சொல்லுகிறத நம்ம என்ன செய்வோம்? லயம்னு எழுதுவோம். ஏன்னா ஈ என்பது முன்னாடி வரணும். இங்க லாங்கிற எழுத்து வந்ததுன்னா அது சொல்லுக்கு முன்னாடி வராது. அப்போ வரணும் முன்னாடி என்ன செய்வாங்க? ஈ போடணும். ஈ போட்டு தான் வரணும். சரியா? அது மாதிரி இங்க உருவம் என்கிற போது ரூ முன்னாடி வராது. அதனால ரூபம் என்பதை நீங்க எழுதும் போது எப்படி எழுதணும்? ரூ போட்டு எழுதணும். உருவா ரூபம் அப்படின்னு ரூபா ரூபம். ரூபம் அருவம், உருவமும் அருவமும் சேரும்போது எப்படி வரும்? ரூபா அருவம் என்று வரும். அப்போ 3 வடிவம் இருக்கிறது பெருமானுக்கு. என்னது?
அருவம் உருவம் அருவம். முதல்ல அருவம், அப்புறம் அரு உருவம், அப்புறம் உருவம். இப்போ இந்த மூணுல பெருமான் எந்த வடிவத்துல வருவான்? கேள்விதான். உரைக்கும் கர்த்தா வடிவு அருவமோ உருவாரூபம் ஆனதோ அன்றி உருவமோ இங்கு எனக்கு உணர்த்து என்னில். எனக்கு சொல்லுப்பா. சந்தேகம் யார் கேட்குறாங்க? ஏனைய சமயத்தான். ஏன்னா இறைவனுக்கு வடிவம் இல்லை அப்படின்னு சொல்ற சமயம் இருக்கு. அவன் அருவமே சொல்றவங்க இருக்கிறாங்க, அவன் உருவமே அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் நம்மளை பார்த்து என்ன கேட்குறாங்க? இந்த சிவபெருமான் எந்த வடிவத்தில் வருவான்? உருவமா வருவானா, அருவமா வருவானா, இல்ல அருவுருவமா வருவானா என்று சொன்னா இங்கு எனக்கு உணர்த்து என்று சொன்ன ஒருவனுக்கு மேலே சொன்ன அனாதி முத்த சித்துரு என்று சொல்லப்பட்ட முதல்வனுக்கு. அனாதி முத்த சித்துரு ரொம்ப அருமையான சொல்லு. அனாதி முத்தன் சித்தன், மூணு சொல்லு இருக்கு. அனாதினது தொடக்கம் இல்லாதவன் அனாதி. முத்தன் தான் முற்றும் உணர்ந்தவன். வேற ஏதாவது? முத்தின்னு என்ன? முத்தினா என்னது? வீடு பேருனா முத்தி. சொல்லினுடைய பயன் என்ன? முத்தினா என்ன? திருவடி அடைதல். அடைதல் என்பது செயல். இறைவன் திருவடி அடைதல் என்பது என்னது? செயல். பயன் என்ன? இன்ப நுகர்ச்சி. இன்பமே என்னாலும் துன்பமில்லை, அதுதான் முக்கியம். என்னைக்கு இப்ப நம்மெல்லாம் இன்பம் அனுபவிக்கிறோம், துன்பம் அனுபவிக்கிறோம். இன்பம் போல தெரியுது, ஆனா அது துன்பம் இருக்கு. துன்பம் போல தெரிஞ்சாலும் அது சில இன்பம் இருக்கு. ஆனா எந்த விதமான கலப்பு இல்லாம பரிபூரணமான இன்பத்தை நுகர்ந்தால் அதற்கு புத்தி இருக்கு. அதுல என்ன வரக்கூடாது? துன்பம் வரக்கூடாது. இப்ப நம்ம ஒரு இன்பத்தை அனுபவிக்கணும்னா கூட இலவச இனிப்பா என்ன வரும்? துன்பம் வருமா இல்லையா? எதை அனுபவிச்சாலும் வரும். ஒரு வீடு கட்டணும்னா இன்பம், கட்டின உடனே என்ன வந்துடும்? இஎம்ஐ வந்துடும், துன்பம் வந்துடும் இல்லையா? ஆனால் கையில இருந்த காசுலாம் கரை வாங்கல, கையில இருந்த காசு பூரா செலவாகி போச்சியா அப்படின்னு நினைச்சா ஒரு வருத்தம் வருதா இல்லையா? என்ன பண்ணுவோம்? பூரா செலவாயிடுச்சு. அப்போ எந்த இன்பத்திலும் துன்ப கலப்பு இருக்கும். எந்த இன்பத்திலும் என்ன இருக்கும்? ஒரு துன்ப கலப்பு இருக்கும். அப்போ துன்ப கலப்பு இல்லாம பரிபூரணமான இன்பத்துக்கு பேர் தான் முத்தின்னு பேர். அப்போ முத்தி என்பது பேரின்பத்தை நுகர்தல். அதனால அந்த இன்பத்துக்கு என்ன செஞ்சாரு? பேரின்பம். அதற்கு இணையா இங்க ஒரு இன்பம் இல்லை, அதுக்கு பேர் தான் என்னது? முத்தி. இப்ப சொல்லுங்க, முத்தன். இன்பத்தை உயிர்களுக்கு கொடுப்பவன். அவன் இன்பத்தை கொடுப்பவன். நாமெல்லாம் யாரு? பெறுபவர். அப்ப அதனாலதான் அவன் அடைஞ்சா நமக்கு இன்பம் வருது. இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. எதனால? தாமார்க்கும் குடியல்லா சங்கரன். அவன் இன்னொரு ஆள்கிட்ட போய் அதையும் வாங்க வேண்டிய அவசியம் எல்லாம் அவன்கிட்ட இருக்கு. நமக்கெல்லாம் அவன்கிட்ட போய் வாங்கினாதான். அவன் யாரு? தாமார்க்கும் குடியல்லா சங்கரன். நற்சங்கவின் புலையோர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய். அவன்கிட்ட மீளா ஆளாய் போய் அடைஞ்சிட்டோம்னா நமக்கு இன்பத்துக்கு துன்பம் கிடையாது, இன்பத்துக்கு குறையே கிடையாது, எந்த குறையும் இல்லை. அதனால ஆன்மாவுக்கு அவன் முத்தி இன்ப வடிவினன். முத்தன் என்பதற்கு எழுதுங்க, இன்ப வடிவினன். அவனுக்கு இன்பம் இன்னொரு இடத்துல இருந்து வராது, அவனே இன்ப வடிவினன். உயிர்களுக்கு இன்பத்தை தருபவன். அதனால அவனுக்கு பேர் என்னது? முத்தன் பேர். சித்தன் தான்
அடிக்கடி பாட்டு படிக்கிறோம், கேட்கிறோம். சித்தன் என்னது? பேரறிவு. சித்து அப்படின்னா அறிவுடையது. சித்து என்பதற்கு அறிவுடை. பேரறிவு, பேரறிவு, பெரும் கருணை. பெரும் கருணையில் என்ன இருக்கு? இன்பம் இருக்கிறது. இன்பம் இருந்தால் மட்டும் போதாது, அந்த இன்பத்தை என்ன செய்யறான்? உயிருக்கு கொடுக்கிறான். அதனால அது கருணை. தனக்கு இருக்கிற இன்பத்தை உயிருக்கு கொடுப்பதனால என்ன ஆகிறது? கருணை ஆகிறது. அப்போ இன்ப வடிவினன், பேரறிவு உடையவன், அவன் அனாதி முத்தன், அனாதியே இதற்கு உடையவன். இவர் இந்த இன்பமும் பேரறிவும் அவனுக்கு எப்ப இருக்கு? அனாதியே இருக்கு. நமக்கெல்லாம் நாம முத்தன் ஆகும் எப்பனா அவனை சார்ந்தான், அவனை சார்ந்தான். அப்போ நம்மளும் முத்தன் தான், அவனும் முத்தன் தான். என்ன வேறுபாடு? நம்மளும் முத்தன் ஆகும். முத்தி அடைஞ்ச ஆன்மா யாரு? முத்தன் தான். ஆனா அப்பவும் இறைவன் இறைவன் தான், ஆன்மா ஆன்மா தான். ரெண்டு பேருக்கு என்ன பேரு? முத்தன்னு பேரு. என்ன வேறுபாடு? அவன் இன்பத்தை கொடுத்து கொண்டிருப்பதனாலே முத்தன், நாம் இன்பத்தை பெறுவதனாலே முத்தன். அப்ப நாம் பெறுகிற முத்தன், அவன் கொடுக்கிற முத்தன். இன்பம் என்பது நடுவில் நிற்குது. ஆனா நாம பெறுவதனாலே நாம் இன்பத்தை பெறுகிறோம், அவன் கொடுப்பதினாலே அவனுக்கு மகிழ்ச்சி, கொடுப்பதினாலே மகிழ்ச்சி. அதனால பேரு தான் ஒண்ணு. ஆனா பேர் ஒன்னா வச்சுட்டா என்ன ஆக முடியாது? ரெண்டு ஒன்னாயிரம், ரெண்டும் ஒன்னாயிரம். அதே மாதிரி நாமளும் சித்து தான், நம்மளும் சித்து தான். எங்க அறிவுடையவன் தானே. ஆனா கேவலத்துல நம்ம அறிவு எந்த லட்சணத்துல இருந்தது? சகலத்துல எப்படி இருந்தது? சுத்தத்துல தான் நமக்கு இது. அதனால நாம என்னது? அனாதி முத்தனும் கிடையாது, அனாதி சித்தனும் கிடையாது. நம்ம அனாதி பெத்தன், அனாதி பெத்தன். நாம முத்தனா ஆவோம். அதே போல சித்துன்னு சொன்னாலும் சதசத்தா இருப்போம், பிறகு நாம சித்தா மாறும். எல்லாம் அவனுடைய சார்பிலே நிகழ்வது. அதனால இந்த மூணு இலக்கணமும் பெருமானுக்கு மட்டும்தான். அதனாலதான் வேற எதையும் சொல்லாம பெருமானுக்கு சொல்லுகிற போதெல்லாம் முனிவர் அனாதி முத்த சித்துரு, அனாதி முத்த சித்துரு என்று ரொம்ப வலியுறுத்துவார். ரொம்ப வலியுறுத்தி இப்போ சித்தியார் முழுக்க பெருமானை எங்களை 11ஆம் நூற்பா வரைக்கும் பெருமானை சொல்லுகிற போதெல்லாம் அனாதி முத்த சித்துரு, அனாதி முத்த சித்துரு என்கின்ற சொல்ல வலியுறுத்தி வலியுறுத்தி முனிவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். காரணம் அவ்வளவு அருமையான சொல்லு. எனவே அந்த அனாதிமுத்த சித்துருவாகிய முதல்வனுக்கு அருவமும் உருவாரூபம் ஆனதும் அன்றி உருவமும் நின்ற மூன்றும் உள்ளவாமே, நின்ற மூன்றும் உள்ளவாமே. இந்த மூன்று யாருக்கு உண்டு? பெருமானுக்கு உண்டு. எனவே முறையே இப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு இறைவனுக்கு இந்த அருவம் உருவம் என்பதை வேற வழியாக சொல்லலாம். நிஷ்கலம், நிற்கல, சகலம். இது அருவம்.
இறைவன் அருவமாக இருக்கிற போது அவனுக்கு வேறு பல பெயர்கள் உண்டு. இப்படியெல்லாம் சொல்ற வழக்கம் உண்டு. பின்னாடி அந்த பேர்லாம் வரும். நிற்களம் என்பதற்கு களம்னா என்னது? உருவம். களம் என்பதற்கு உருவம். நிற்களம்னா உருவம் இல்லாதது. உருவம் இல்லாதது. அதனால இது என்னதுங்க? அருவம். அருவம் என்பதற்கு நிற்களம் அப்படிங்கிற ஒரு சொல் உண்டு. அது அருவம்னு பேர். அருவமா இருக்கிற போது பெருமானுக்கு சிவன் ஒரு பேர் இருக்கிறது. சத்தன், லயசிவம். லயசிவம்னு சொன்னா அருவத்திருமேனி. சத்தன்னு சொன்னாலும் அருவத்திருமேனி தான். சிவன் சொன்னாலும் அருவத்திருமேனி தான். அதே மாதிரி பெருமான் நிற்கள சகலம். சகலம்னு சொன்னா உருவம். சகலம் சொன்னா உருவம். நிற்களம்னா அருவம். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டது நிற்கள சகலம். அருவமும் உருவமும். அருவமும் உருவமும். உருவம். உருவம். அப்படி இருக்கும்போது பெருமானுக்கு என்ன பேரு? சதாசிவன். இன்னொரு பேரு போகசிவன். இன்னொன்னு உத்தியுத்தன். உத்தியுத்தன். சகல திருமேனி வருகிற போது அவனுக்கு உருவம் திருமேனி. அப்ப உருவ திருமேனினா மாகேஸ்வர மூர்த்தங்கள். மாகேஸ்வரன். அவனுக்கு இன்னொரு பேரு போகசிவன். இது யோகசிவன். இது யோகசிவன். இது போகசிவன். இந்த மூணுமே பெருமானுக்கு தடத்தம் தான். அருவம், அருவாரூபம், உருவம் ஆகிய மூன்றும் இறைவனுக்கு என்னது? தடத்த திருமேனிதானே ஒழிய சொருவ திருமேனி கிடையாது. அருவம் என்பதும் இறைவனுக்கு தடத்த திருமேனி தான். அருவம் என்பதும் இறைவனுக்கு தடத்த திருமேனி தான். அருவம் என்பது எங்க இருக்கு? நம்ம தத்துவத்துல, தத்துவங்கள்ல அருவ திருமேனி எங்க இருக்கு? 36 தத்துவம் சொல்றோமா இல்லையா? நாதம் விந்து. நாதம் விந்து ஆகிய ரெண்டும் அருவ திருமேனி. சிவம் சக்தி. சிவம் சக்தியாக இருக்கிற போது பெருமான் என்னவா நிற்பான்? அருவமா நிற்பான். மூணாவது தத்துவம் சதாசிவ திருமேனி என்பது அருவுருவ திருமேனி. மகேஸ்வரமும் உருத்திரனாக நிற்பது என்னது? உருவ திருமேனி. சரியா? அந்த மூணுமே என்னது? தடத்தம் தான். அப்ப சொரூபம் என்பது எங்க இருக்கிறது? நாதம் கடந்து. நாதம் கடந்து இருப்பது தான் சொரூபம். நாதத்துக்கு வந்துட்டாவே தடத்தம் தான். நாதத்துக்கு வந்தாவே தடத்தம் தான். அப்போ அருவமும் இறைவனது தடத்த திருமேனி. அருவம் இறைவனது தடத்த திருமேனி என்பதை நாம அறிந்து கொள்ள வேண்டும். சரி, முனிவர் உரை பாருங்க. ஐந்தொழில் செய்யும் முதல்வனுக்கு வடிவம் இன்றியமையாமையின். ஐந்தொழில் செய்யும் முதல்வனுக்கு வடிவம் இன்றியமையாமையின். இறைவன் உயிர்களுக்கு கருணை செய்யணும்னு சொன்னா கட்டாயம் எப்படி வரணும்? வடிவம் தாங்கி வரணும். வடிவம் தாங்கி வரணும். இப்போ ஒரு கேள்வி, ஏன் வடிவம் தாங்காம அவனால உயிருக்கு அருள் செய்ய முடியாதா? அவன் வடிவம் தாங்கி தான் அருள் செய்யணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாமா? செய்யக்கூடாதா? இறைவன் தானே அவன். வடிவம் இல்லாம செய்ய முடியுமா? முடியாதா? செய்யலாம். ஏன் வரா? அப்படி வடிவம்ங்கிறது அருவமும் கூட வடிவம்னு சொல்லியாச்சு. நீங்க வடிவம் சொன்ன என்ன நினைச்ச கூடாது? உருவம்னு நினைச்ச கூடாது. புரியுதா இல்லைங்களா? வடிவம்னா என்ன வடிவம்? மூணு வடிவமும் வடிவம் தான். அருவமும் ஒரு வடிவம் தான். அருவுருவமும் வடிவம் தான். உருவமும் வடிவம் தான். இப்ப மூணு வடிவமும் தாங்கி இறைவன் வந்துதான் உயிருக்கு அருள் செய்யணுமா? சொரூப சிவமாக இருந்து அருள் செய்யக்கூடாதா? இடமா செய்யக்கூடாதா? செய்யலாம். ஏன் செய்ய மாட்டேங்கிறான்? அதாவது நம்ம வாங்கின என்ன வாங்காடி என்ன அவரு கொடுத்துட வேண்டியதானே. இப்போ மட்டும் நம்ம என்ன தெரிஞ்சு வாங்கிட்டா இருக்கிறோம். இப்போ அவன் செய்கிற விவகாரம்லாம் நமக்கு தெரியுதா? என்ன தெரியுது? ஒன்றும் தெரியல. அவன் என்ன செஞ்சான்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு சொல்லிட்டு தானே இருக்கிறோம். இப்போ அவன் வடிவம் தாங்கி வந்தால் மட்டும் நமக்கு தெரியுதா? என்ன தெரியுது? ஒன்றும் தெரியல. தெரியுதாம்மா? இப்போ அவன் செய்கிற கருணை பூரா நமக்கு தெரியுதா? தெரியல. தெரியாததுக்கு அப்புறம் அதுக்கு தெரிஞ்சா என்ன, தெரியாது என்ன, கொஞ்சமா தெரியுதுங்க. தெரிஞ்சுதா? முழுசா தெரிஞ்சுதா? தெரியலையா?
தெரியல. அப்படிங்கும் போது அதுல என்ன இருக்கு? அப்ப அவன் என்ன செய்யலாம்? சொரூப சிவமாக இருந்து என்ன செய்யலாம்? அருள் செய்யலாம் தானே. அப்ப அவன் ஏன் வடிவம் தாங்கி வரணும், வடிவம் தாங்கி வரணும் அப்படின்னு ஒரு கேள்வி பின்னாடி கேட்கிறாரு. இப்படி அங்க பார்க்கலாம். எதா இருந்தாலும் வழிபாடு செஞ்சாதான் அறிவு விளங்கும். நம்ம அறிவு விளங்கு நம்ம என்ன செய்யணும்? வழிபாடு செய்யணும். வழிபாடு செய்யறதுக்காக அவன் அந்த கீழே இறங்கி வரான். அருள் செய்வதற்கு அவன் எப்படி இருந்தாலும் செஞ்சிருவான். ஆனா நம்ம என்ன செய்யணும்? நமக்கு அறிவு விளங்கணும்னு என்ன செய்யணும்? வழிபாடு செய்யணும். வழிபாடு செய்வதற்கு நமக்கு என்ன வேணும்? ஒரு வடிவம் வேணுமா இல்லையா? அதுக்காகத்தான் அவன் வடிவம் தாங்கி வரான். நமக்கு அருள் செய்யறதுக்கு அவன் எப்படி வேணாலும் செஞ்சிருவான். நாம என்ன செய்யணும்? அவனை திருப்பி வழிபாடு செய்யணும். அவன் அருள் செய்யறதுக்காக வழிபாடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அறிவு விளங்குவதற்காக நம்ம வழிபாடு செய்யணும். அவன் கருணை செய்வதனால நாம் வழிபாடு செய்யறோமான்னு கேட்டா, நீங்க வழிபாடு செஞ்சாலும் செய்யாட்டியும் உங்களுக்கு செய்யறத அவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான். நீ என்னைய கும்பிட்டியா, கும்பிட்டவன் சேர்த்து வச்சுக்கோ, உன் கும்பிடல அப்படின்னா பெருமான் செய்ய மாட்டான். நீங்க என்ன செஞ்சாலும் அவன் செய்யற கருணை எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுல மாற்றமே இருக்காது. ஆனால் நம்ம அறிவு விளங்கணுமா இல்லையா? நம்ம அறிவை விளங்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? வழிபாடு செய்யணும். இறைவனை வழிபாடு செய்தால்தான் நம்ம அறிவு விளங்கும். அந்த அறிவு விளங்கணும்னா நமக்கு வழிபாடு வேணும். வழிபாடு செய்வதற்கு நமக்கு என்ன வேணும்? ஒரு வடிவம் வேணும். அந்த வடிவம் எப்படி இருக்கலாம்? பக்குவம் கம்மியா இருக்கிறவங்களுக்கு உருவம் வடிவமா இருக்கும். கொஞ்சம் மேல இருக்கிறவங்களுக்கு அருவுருவம் இருக்கும். அதை விட மிருத்தியான பக்குவம் உடையவங்க அருவத்திருமேனியை பூசிப்பாங்க. இல்லையா? அப்போ அந்த ஆன்மாவின் பக்குவத்திற்கு ஏற்ப அந்த வடிவத்தில் அவன் வருவான். நம்ம பக்குவம் எவ்வளவோ அவ்வளவு. நம்ம பக்குவம் கேட இருந்தா அவன் எப்படி வருவான்? வடிவம் தாங்கி வருவான். கொஞ்சம் மேல வந்துட்டா அருவுருவ திருமேனி, சிவலிங்க திருமேனி இடமாக கொண்டு நமக்கு அருள் செய்வான். நமக்கு அருள் செய்வான். அதுக்கு மேல பக்குவம் போயிட்டா அருவ திருமேனியை கொண்டு அவன் அருள் செய்வான். அப்ப நமக்கு நாம வழிபடணும்னு அவன் கீழே வரான். அருள் செய்வதற்கு அவனுக்கு வடிவம் வேண்டுமான்னு கேட்டா, இவன் வந்தாலும் சரி வடிவம் இல்லைனாலும் சரி அவன் செய்யறத செய்வான். அதோட சந்தேகம் இல்லை. சரி, எனவே ஐந்தொழில் செய்யும் முதல்வனுக்கு வடிவம் இன்றி அமையாமையின் அவ்வடிவமானது அருவ முதலிய மூன்றனுள் யாது எனில் அவனுக்கு அம்மூன்றும் வடிவமே ஆம். அம்மூன்றும் வடிவமாம் என்பதாம். இது சொற்பொருள் பின்வரு நிலை. சொற்பொருள் பின்வரு நிலை அப்படி ஒரு அணி இருக்கு. சொற்பொருள் பின்வரு நிலைன்னா இது ஒரு சொல்ல திரும்ப திரும்ப வர்றது. ஒரு சொல்ல திரும்ப திரும்ப வந்ததுன்னா என்னங்க? சொற்பொருள் பின்வரு நிலை அணின்னு பேர். ஒரு சொல்ல திரும்ப திரும்ப வரும். இங்க என்னென்ன சொல்லு வந்திருக்கு? அருவம், உருவம், அருவுருவம். இந்த மூணும் திரும்ப திரும்ப 2 இடத்துல 3 இடத்துல வருதா இல்லையா? கேள்வி கேட்கிறாங்க. அருவமோ உருவாகவும் ஆனதோ அன்றி உருவமோ இங்கு எனக்கு உணர்த்து எண்ணில் சொன்ன ஒருவனுக்கு அருவமும் உருவாகவும் ஆனதும் அன்றி உருவமும் என்ற மூன்றும் உள்ளவாங்க. அருவம், உருவம், அருவுருவம் ஒரு கேள்வி. அப்புறம் அவனுக்கு அருவம் உண்டு, உருவம் உண்டு, அருவுருவம் உண்டு. அப்ப அதே திரும்ப திரும்ப வருதா இல்லையா? திரும்ப திரும்ப வருவதனால அது என்னது? எல்லாத்துக்கும் ஒரே பொருள் தான். அருவம்னா எங்க வந்தாலும் ஒரே பொருள் தான். புரியுதா இல்லைங்களா? உருவம்னா பொருள் மாறக்கூடாது. ஒரே பொருள்ல ஒரு சொல் மேல மேல வந்துச்சுன்னா அதுக்கு என்னது? சொற்பொருள் பின்வரு நிலை அணி. அதே இன்னொரு அணி இருக்கிறது. ஒரு சொல் ஒரு பாட்டை பலமுறை வரும். பலமுறை வருகிற போது வேற வேற பொருள் வரும். அது நமக்கு தெரியும். இதுல பெரிய புராணத்துல பறவை பேர் பறவை, பெண்மையில் பெரும் பறவை, ஆர் பறவை, அணிகுழல் ஆர் பறவை அப்படின்னு ஒரு பாட்டு 7 பறவை வரும். 7க்கு வேற வேற பொருள். அது வேற அணி, அது வேற அணி. ஒரு சொல் அதே பொருளில் மேல மேல ஒரு பாடல வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேரு? சொற்பொருள் பின்வரு நிலை அணி. சரி. உள்ள என்றது அன்பெறாத அகரையிற்று பலவரி சொல். உள்ள என்றது உளவாம். உள்ள அப்படின்னு இருக்கா இல்லையா? அது உள்ளவாமே. பாட்டுல உள்ள இருக்கா இல்லையா? உள்ள வாமே, உள்ளவாமே அப்படின்னு இருக்கா இல்லையா? உள்ளவாம்
அப்படின்னு இது என்ன செய்யணும், பொருள் செஞ்சுக்கணும். உள்ளவாமே என்பது உள்ளவாம், உள்ளவாம்னு பொருள் செஞ்சுக்கணும். உள்ளவாமே இருக்கா இல்லையா, உள்ளவாமே பாட்டு இருக்கா இல்லையா, அது என்ன செய்யணும், உள்ளவாம். அன் பெறாத என்னது, அன் பெறாத அகரையிற்று பலவரை சொல்லும். இந்த சொல்லுக்கு இப்படி பொருள் வச்சுங்க, வேற ஒண்ணு வேண்டாம். அன் பெறாத அகரையிற்று உள்ளவாம். இம் வருகிற போது என்ன வரும், இம்மு கூட்டல் ஆ, ஆ கூட்டல் இம்முன்னு வரும். ஆ கூட்டல் இம், அகரையிற்று சொல் வரும். சரியா, உள்ளவாம் என்பது இங்க பொருள் ரொம்ப வேண்டாம், அதோட விடுவோம். சரி, சொன்ன ஒருவனுக்கு, சொன்ன ஒருவன் யாரு, அனாதி முத்த சித்துரு என்று சொல்லப்பட்ட ஒருவன். அது எங்க இருக்கு, ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உரைத்திடும் உலகமெல்லாம், அந்த பாட்டு 21வது பாட்டு. அனாதி முத்த சித்துரு மண்ணினின்றே வருவித்திடும் என்பது கூறப்பட்ட ஒருவன். 21வது செய்யுள்ள அனாதி முத்த சித்துரு என்று கூறப்பட்ட ஒருவன், சொன்ன ஒருவன் இந்த பாட்டுல இருக்கா இல்லையா, சொன்ன ஒருவனுக்கு உள்ளவாமே இருக்காரு. சொன்ன ஒருவன் யாரு, 21வது பாட்டுல அனாதி முத்த சித்துரு என்று சொல்லப்பட்ட ஒருவன், அனாதி முத்த சித்துரு என்று சொல்லப்பட்ட ஒருவன் என்பதை இங்க நீங்க பொருள் அறிவித்துக்கணும். இதானே இந்த பாடல்ல அனாதி முத்த சித்துருவாகிய சங்கார கடவுளுக்கு தடத்த வடிவம் இவை என்பது கூறப்பட்டது. அனாதிமுத்த சித்துருவாகிய கடவுளுக்கு தடத்த வடிவம் எது, அருவம், அருவுருவம், உருவம் என்று சொல்லக்கூடிய மூன்றும் சிவபெருமானுடைய தடத்த வடிவங்கள், மூன்றும் தடத்த வடிவங்கள் என்று சொல்லி, இனி இம்மூன்றற்கும் பிற கூறும் குற்றங்களை, இப்ப அவனுக்கு அருவமா வரணுமா, உருவமா வரணுமா, அருவுருவமா வரணுமா என்று பிறர் சமயத்தார் பலவேறு தடைகளை சொல்றாங்க. அந்த தடைகளை பூரா என்ன செய்யறாரு, வரிசையா பரிகரிக்கிறார். அவர்களுடைய தடைகளை ஆசிந்தித்து பரிகரிக்கிறார். தடையெல்லாம் சொல்லி என்ன செய்யறாரு, பரிகரித்து குற்றங்களை பரிகரிப்பாராய் உருவத்தின் கண் கூறும் குற்றம் பரிகரிக்கவே. இதுல இருக்கிறதே ரொம்ப தூளமானது என்னது, உருவம் தான். இதுதான் ரொம்ப தூளமானது. இதை விட சுருக்குமோ அருவுருவம், அதை விட சுருக்குமோ அருவம். சரியா, அப்ப அவன் அருவமா வரணுமா, அருவுருவமா வரணுமா, உருவமா வரணுமான்னு கேள்வி கேட்டா, அவன் உருவமா வந்தாலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம், இந்த ரெண்டும் தப்பான்னு கேட்கக்கூடாது. புரியுதா இல்லையா, ஒரு பாடம் நடத்துறோம், ஒரு பாடம் நடத்துறோம், வகுப்புல நல்லா படிக்கிற பையன், சுமாரா படிக்கிற பையன், மோசமா படிக்கிற பையன், 3 பேர் இருக்கிறாங்க. மோசமா படிக்கிற பையனுக்கே புரிஞ்சிருச்சு பாடம். யாருக்கு புரிஞ்சிருச்சு, மோசமா படிக்கிற பையனுக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ இவனுக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்கக்கூடாது. புரியுதா இல்லையா, அப்போ இறைவன் தடத்த திருமேனியா வருகிற போது தூளமான வடிவம் எது, உருவ திருமேனி. இந்த உருவ திருமேனி வந்தாலே குற்றம் இல்லைன்னு நிறுவியாச்சு. நிறுவிட்டா இது குற்றமா இது குற்றமானு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா இல்லையா, எனவே பாருங்க பாட பாருங்க. இனி இம்மூன்றனுள் பிறர் கூறக்கூடிய குற்றங்களை பரிகரிப்பராய் உருவத்தின் கண் கூறும் குற்றம் பரிகரிக்கவே. உருவமா வரலாமா அப்படின்னு கேட்கிற குற்றத்தை பரிகரிக்கவே ஏனையவும் பரிகரிக்கப்பட்டனவா என்பது கருத்தான். எனவே மீதி ரெண்டையும் ஆட்டோமேட்டிக்கா இது அது நீக்கப்படுகிறது. எனவே அந்த கருத்தான் உருவத்தின் கண் ஆசங்கித்து பரிகரிக்கின்றார். முதல்ல எதை இருக்கிறாரு, உருவம். அவன் உருவம் கொள்வதனால் இழுக்கு இல்லை. சிவபெருமான் உருவம் தாங்கி கீழே வந்தானா, அதனால அவன் பரத்துவத்திற்கு இழுக்கில்லை. என்னன்னா வடிவம் வாழ்ந்தாதான் அவனுக்கு அருள் செய்ய முடியும்னா அவன் பரத்துவம் இழுக்காதா இல்லையா. இப்ப நம்ம உதாரணத்துக்கு சொல்றோம், ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னா, ஐயா நான் மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தேனா, நடந்திருக்கிறதா இல்லையா, நான் அங்க இல்லாம போயிட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம அங்க இல்லை. அப்போ நமக்கு என்னது, இருந்திருந்தா செஞ்சிருப்போம், அது வேற விஷயம். புரியுதா இல்லைங்களா. அப்போ நம்ம அங்க இல்லை என்பது என்னதுங்க, அங்க ஒரு குற்றமா போகுதா இல்லையா. அப்போ இறைவன் உருவம் தாங்கி வந்தால்தான் நமக்கு அருள் செய்யும் அப்படின்ட்டா பரத்துவம் என்னாச்சு இழுக்குப்படுதா இல்லையா. அப்போ அவன் உருவம் தாங்கினாலும் அவன் பரத்துவத்துக்கு என்ன கிடையாது, இழுக்கு கிடையாது. எப்படி இல்லை அப்படின்னா அது இனி வருகிற பாடல அதை
கிளாஸ் தேநீர் இடைவேளை சாப்பிட்டு போகிறோம்.